கடந்த ஓராண்டாகவே பாத்தீங்கன்னா முன்ன திரு சீமான் அவர்களின் பேச்சு நிறைய ஏதோ தடுமாற்றத்திலையும் கோபத்தின் வெளிப்பாடா தான் தெரியுது. அது குறிப்பா திரு விஜய் அவர்கள் கட்சியை வந்தது பாத்தீங்கன்னா அவரை தம்பி விஜய் நாங்கெல்லாம் ஒன்னா செயல்படுவோங்கிற மாதிரி பேசினாரு. இப்ப விஜய் அவர்களால் இவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோங்கிற அச்சத்தில் அவர் இருக்கிற மாதிரி தான் அவருடைய பேச்சுகளும் அவர் விஜயை பற்றி பேசுவதும் நமக்கு தெரிகிறது. பின்ன தந்தை பெரியாரை அதாவது தமிழ்நாட்டில் மதிக்கப்படுகின்ற தமிழ்நாடு மக்களின் நலனுக்காக சமூக நீதிக்காக தமிழ்நாடு இன்றைக்கு தனி ஒரு முக்கியத்தோடு தனித்துவத்தோடு இருக்குதுன்னா அதுக்கு காரணமான தலைவர்களை அது தந்தை பெரியாரா இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி எல்லாம் இவர் சனியங்களையும் பேசுறது, இவர் தந்தை பெரியாரை பற்றி பேசுறதெல்லாம் இது அவர் சொல்றாரு மற்றவங்களை அவர் நாக்கில சனி குடிக்கொண்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேனே தவிர அவர் இப்படி இது போல பேசுவதால் அவர் தனக்கு விளம்பரத்தை தேடிக் கொள்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் தவிர எதுக்கு இவர் அவங்கள பத்தி எல்லாம் விஜய் மேல கோபமா இருந்தா விஜய் நான் தான் அன்னைக்கு சொன்னேன், தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், தந்தை பெரியார விட்டு யாரும் அரசியல் செய்ய முடியாது. அதுதான் உண்மை.